அரசியல் அனாதையா நிக்கிறாப்லையா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஐயோ, என்னது விஜய் அரசியல் அனாதையா? அரசியல் அனாதையா? ஏங்க ஏங்க கட்சிக்காரன் கூட இருந்தாதான் கூட்டணியா? கட்சிக்காரன் கூட இருந்தாதான் கூட்டணியா? மக்கள் கூட இருக்க வேண்டாங்க கூட்டணி. ஆமா ஏங்க, 4 கட்சிக்காரன் வந்து நான் இந்த கட்சியில கூட்டணி இந்த கட்சியில கூட்டணின்னு சொன்னா அது கூட்டணி ஆயிருமா? இன்னைக்கு அவர் தனியா இருக்காருன்னு யாருங்க சொன்னா? அவருக்கு துணையா இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியல பாவம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சுக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, சொல்லுங்க. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, பேனா இல்ல எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. பண்ண முடியாது. இது என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சு பாஸ் ஆக போறேன். உங்களுக்கு பேனா கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு பென்சில் தான் கிடைச்சிருக்கு, அதை வச்சு உங்கள்கிட்ட பேசுறேன். சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தமிழ் மண்ணில் வந்து உங்க ஆளு 35 நிமிஷம் பேசியிருக்காப்ல. ஸோ 35 நிமிஷத்துக்கே நீங்க இவ்வளவு கதறீங்க பாத்தீங்களா? அதாங்க 35 நிமிஷத்துக்கு உங்களோட கதறல் இவ்வளவு சத்தமா இருக்கும்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தலைவா, நாங்க கதறல்னு கூட நீங்க நினைச்சுக்கீங்க. 2026ல நீங்க சொல்றீங்க இந்த வாக்கு சதவீதத்துக்கு மேல உங்களுக்கு 0 கூட போகாது. ஆமா, சரி நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏதோ ஒரு சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. ஏதோ ஒரு இது சொன்னீங்க, நோட் பண்ண. ஏங்க நான் பென்சில்லாம் எடுத்துட்டேங்க. அப்படி நீங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்ல மாட்டீங்க. இல்ல இது வந்து அழிக்க முடியாது. இது வந்து அழிக்க முடியாது. சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுறது, நீங்க எப்படி ரெக்கார்டு போடுறீங்களோ அதே போல நானும் வீடியோல ரெக்கார்டு தான் போட்டிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, எது மாற்ற முடியாது. ஆமா, 2026ல விஜய் வந்து அரசியல் அனாதையா நிப்பாப்ல. 2026ல விஜய் அரசியல் அனாதையா நிப்பாராம். நீங்க தான் சாட்சி.